இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் தை மாதம் 12ஆம் நாள் 25/1/2025 ஜனவரி மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:35. லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி இரவு 7:34 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் காலை 6:29 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு கேட்டை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:29 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது காலை 6:34 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்துக்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 6:29 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று ஏதாவது அமைதியின்மை மற்றும் பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளுடனும் இருப்பீங்க. இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கை குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றி பெறுவதற்கு உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய மதிப்பை உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட நிரூபித்து காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏதாவது புதுமையான யோசனைகளும் இருக்கும். வேலைகளை சரியான நேரத்துல முடிப்பது என்பது சவாலாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். நல்லுறவை பராமரிப்பதற்கு சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு குடும்ப தேவைகளுக்காக நீங்க செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இந்த செலவுகள் உங்கள் கையை மீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக தங்க இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கண்கள்ல பாதிப்புகளும் ஏற்படலாம். கண் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு மனக்கவலையுடனும் மன இறுக்கத்துடனும் இருப்பீங்க. தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். தொழிலுக்கு தேவையான பணத்தை புரட்டுவதற்கு சிரமப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஏதாவது குழப்பமான போக்கும் ஏற்படலாங்க. முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றங்களும் ஏற்படலாம். பணத்தை கையாள்வதில் கவனமாகவும் இருங்க. இன்று வியாபாரத்துல சின்ன சின்ன சர்க்கிள்களும் ஏற்படலாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாங்க. பொறுமையாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் இன்று வழக்கம் போலவே நடைபெறும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்குங்க. நீண்ட நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய நவீன யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. என்று ஏதாவது ஒரு வகையில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரலாம். சில சிரமங்கள்ல இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. உங்களுடைய பணிகளை சரியான நேரத்துல முடிப்பதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. முதலீடுகள் செய்யும் விஷயத்துல எச்சரிக்கையாகவும் இருங்க. உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் இருக்கும். சில இக்கட்டான சூழ்நிலைகளை குடும்பத்தினருடைய ஆதரவுகள் சிறப்பாகவும் இருக்கும். குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலக பணிகள்ல புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்மாமனுடைய வழியில ஆதரவான சூழலும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில மாற்றமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில மாறுபட்ட அணுகுமுறையினால புதுமைகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நெருக்கமானவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க.
எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. இன்று நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். இன்று அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. நல்ல ஒரு தீர்வும் கிடைக்க பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படுங்க. சில ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். ஏதாவது ஒரு முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றங்களும் ஏற்படலாம். முயற்சியில வெற்றி பெறுவதற்கு சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. வேலைகள்ல கவனக்குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய செயல்திறன்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். பணியின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று உங்கள் துணை இடத்துல சகஜமாக பேசவும் செய்வீங்க. அவர்களுடைய கருத்துக்களுக்கு நீங்க முக்கியத்துவமும் தருவீங்க. இதனால உறவுல மகிழ்ச்சியும் ஏற்படலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகளுக்கு இன்று முக்கியத்துவம் தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாக தங்க இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு சிறிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான அரசாங்க கடன்களையும் பெறலாம். வெளிவட்டார பழக்க வழக்கங்களினால உங்களுடைய செல்வாக்கும் உயரலாம். பள்ளி பிள்ளைகளுடைய படிப்புல அக்கறையாகவும் இருப்பாங்க. அரசாங்க வேலை செய்பவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். காதல்ல இருக்கிறவங்களுக்கு கடன் வாங்கியாவது செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. மனதில் ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளையும் இன்று எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகளும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். அலுவலகத்துல படிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. வியாபாரத்துல சக வியாபாரிகளுடன் அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. விற்பனை நல்லபடியாக தங்க இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் ஏதாவது வலிய வந்து சில உதவிகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய கனவுகள்ல ஒன்று நிறைவேறி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வேலையில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. முக்கியமான வேலைகள் எதுவாக இருந்தாலும் முழு அர்ப்பணிப்புடனும் கடின உழைப்புடனும் என்று செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களின் மீது அதிக நம்பிக்கையும் ஏற்படும். அதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமையினால மற்றவர்களை திரும்பி பார்க்கவும் வைத்து விடுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான தருணங்களும் அமையும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல புதுவிதமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வித்தியாசமான சிந்தனைகள் மற்றும் முயற்சிகளும் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய கருத்துக்களும் ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்களினால எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். இன்று சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உறவினர்களுடைய வருகையினால ஆதாயமும் உண்டாகும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகளும் மேம்படும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாங்க. மகான்களுடைய தரிசனங்களும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. பணியில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. இது உங்களை மகிழ்ச்சியிலும் ஆழ்த்தலாம். தொழிலை விரிவுபடுத்துவதற்காக புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. வீட்டுல ஏதாவது குழந்தை பேரு உருவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கணினி துறையில இருக்கிறவங்க சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்து இருந்த வெளிநாட்டு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. காலையிலேயே கோயில்களுக்கு சென்றும் வருவீங்க. தாயின் உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தலாம். அலுவலகத்துல இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் செய்வீங்க. வேலைகளை எல்லாமே செய்து முடித்து அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில முதலீடுகளும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய நண்பர்கள் இப்பொழுது உதவிகரமாகவும் இருப்பாங்க. தாய் தந்தையரிடத்துல ஏற்பட்டு இருந்த கருத்து மோதல்களும் நீங்கும். கலை பொருட்களை ஆர்வத்துடன் வாங்கவும் செய்வீங்க. யோகா தியானம் போன்றவற்றிற்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான செயல்களினால போட்டிகளை சமாளிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல தலைமையினுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். வேலையில வெற்றியையும் பெற்றுவிடலாம். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் மற்றும் உணவு விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. சமூகத்துல உங்களுக்கு என்ற தனி அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. சுற்றி இருப்பவர்கள் கிட்ட இருந்து மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் சார்ந்த விஷயத்துல புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. காதல் விவகாரங்கள்ல புரிதல்களும் அதிகரிக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வேலைகளை எல்லாமே சரியான நேரத்துல செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுக்கு என்று தனியாக நேரத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். தாயாரின் உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்து இருந்த இடத்துல இருந்து வரணும் அமையப் பெறுவீங்க. பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல இருந்து வந்த நெருக்கடியான சூழலும் மாறும். உத்தியோகத்துல சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில நினைத்த காரியங்களும் நிறைவேறும். என்ற ஆர்வம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். புதிய முயற்சிகளும் கூடி வரலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். திட்டமிட்டு நம்பிக்கையுடன் செயலாற்றுவதும் நல்லது தாங்க. மனதில் ஏதாவது பய உணர்வுகளும் இருக்குங்க. நம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. இன்று உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய பணிகளை இதன் மூலம் சிறப்பாக ஆற்றவும் முடியும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்யும் பொழுது உங்களுடைய செயல்திறனும் சிறப்பாகவும் இருக்கும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அவர்களிடத்துல நட்பாகவும் இருப்பீங்க. நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளும் இருக்குங்க. இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். ஆனாலும் இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும்.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. கண்வலி, கண்கள் சிவத்தல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். நீண்ட நாள் ஆசைகள்ல ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களுக்கு தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதர உறவுகளினால உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரச்சனைகள்ல இருந்து மீண்டும் வருவீங்க. விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கும். அண்டை வீட்டாரிடத்துல அன்பாக பேசவும் செய்வீங்க. இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சாதகமாகவும் முடியுங்க. அதற்கான உற்சாகத்துடனும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய நலன்ல அதிக அக்கறையும் காட்டுவாங்க. அதிகார பதவியில இருக்கிறவங்க அறிமுகமும் ஆவாங்க. வியாபாரத்துல சில புதிய நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல ஏதாவது உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. யாராவது உங்களுக்கு வலிய வந்து உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடைய ஆலோசனைகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய செயல்திறன் சிறப்பாகவும் இருக்கும். செயல்பாடுகள்ல முன்னேற்றமும் இருக்கும். பணியிடத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். காதல் வலையில இருக்கிறவங்களுக்கு இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய காதலை பற்றி வீட்டுல தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளும் பாராட்டவும் படும். அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில அதிகரித்து வரும் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. முக்கியமான வேலைகளை சரியான திட்டமிடுதல்களுடன் செய்து முடிப்பதும் நல்லது. இன்று மற்றவர்களுக்கு மரியாதையும் கொடுப்பீங்க. வியாபாரத்துல புதிய அணுகுமுறைகளை கையாளவும் செய்வீங்க. சிந்தனையின் போக்கில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். செய்கின்ற முயற்சிகள்ல எதிர்பார்த்த பலன்களையும் பெற்றுவிடலாம். மாமன் வழியில ஒத்துழைப்புகளும் ஏற்படலாம். இடமாற்றங்கள் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். தள்ளிப்போன சில ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும். பாக பிரிவினை தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். இன்று உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும். சில செலவுகளினால மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. ஆனால் சில முக்கியமான நேரங்கள்ல பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கவும் செய்யலாம். பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. இதன் மூலம் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியில மிதமான வளர்ச்சியும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இன்று அதிகப்படியான நேரத்தை இதற்காக செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் கீழ் பணிபுரிபவர்களிடத்துல அமைதியான உறவும் காணப்படும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே உணர்ச்சி வசப்பட்டு மட்டும் பேசிவிடவும் வேண்டாம். இத்தகைய உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவில நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில எந்த விதமான வாக்குவாதங்களிலும் ஈடுபடவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்குங்க. அதிகரிக்கும் பொறுப்புகளின் காரணமாக அடிப்படை தேவைகளை சமாளிப்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத நன்மைகளும் ஏற்படலாம். தொழில நினைத்ததை விட லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரம் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். பணவரவு நன்றாகவும் இருக்கும். மன மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். ரியல் எஸ்டேட் தொழில் பரபரப்பாகவும் நடைபெறும். பங்கு பரிவர்த்தனைகள்ல பெருந்தொகையை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. அரசாங்க அதிகாரிகளுடைய ஆதரவினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தையின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். மறைமுக எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும்.
சிலருக்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் உங்களுடைய பணிகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பார்த்து இருந்த தொகையும் கைக்கு வந்து சேருங்க. புதிய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்துல ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்கள் இப்பொழுது முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய சரக்குகளை கொள்முதலும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். மனசாட்சிப்படியும் செயல்படுவீங்க. இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். அன்றாட வேலைகள்ல மும்முரமாக ஈடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கிய விஷயத்துல அலட்சியமாக மட்டும் இருந்துவிடவும் வேண்டாம். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். காதல் நிறைந்ததாகவும் இருக்கும். முக்கியமான உத்தியோகத்துல வேலையில மும்முரமாகவும் இருப்பீங்க. இன்று உங்களுடைய செயல்பாடுகள் மேலதிகாரிகளினால பாராட்டவும் படும். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு வேலையையும் சரியான திட்டமிடுதல்களுடன் செய்து முடித்தும் விடுவீங்க. எதிர்பாராத உதவியினால பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோருடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகளும் மேம்படும். வழக்கு தொடர்பான பணிகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். ஒப்பந்த பணிகள்ல இழுபறிகளும் ஏற்படலாம். வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். அதிகாரிகளிடத்துல அனுகூலமான போக்கும் காணப்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மன அமைதியான நாள் என்றும் கூறலாங்க. உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். சூழ்நிலைகளை சகஜமாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. சமநிலையோடு இருப்பதும் நல்லது. ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். வளர்ச்சியை தருவதாகவும் இருக்கும். திறமையாக பணியாற்றவும் செய்வீங்க. பணிகளை ஆற்றும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. தேவையற்ற விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். மற்றவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி நீங்கள் கலந்தாலோசிக்கவும் வேண்டாம். நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாகவும் கையாளுங்க. கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு நெஞ்செரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு தொலைதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நஷ்டங்கள் குறைந்து நிம்மதியும் உண்டாகும். சின்ன சின்ன தோல்விகள்ல நல்ல ஒரு பாடத்தையும் கற்றுக்கொள்வீங்க. இதனை எல்லாமே தாண்டி வந்து விடுவீங்க. சிலருக்கு மனைவியின் உடல் ஆரோக்கியத்திற்காக மருத்துவமனைக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில் துறையில இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உறவினர்கள் இப்பொழுது உதவிகரமாகவும் இருப்பாங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடனும் இருங்க. சிறிய அளவுல உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டாலும் எளிய சிகிச்சையினால உடனே சரியாகியும் விடும். உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக வெளியில அலைய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். அவ்வப்பொழுது எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல பணிவாக பேசி வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்தை செலுத்துவதும் நல்லது. பொறுப்புணர்ந்து வேலைகள் செய்வதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய எல்லா வேலைகளிலும் வெற்றியையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணியிடத்துல இருக்கின்ற அரசியலை உணர்ந்து செயல்படுவதும் நல்லது. திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். திருமண மாணவர்களுக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சியும் உண்டாகும். தம்பதிகளுக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று தியானம் மற்றும் யோகா போன்றவற்றிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. பழைய சிந்தனைகளினால ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம்.
வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. பேச்சுக்கள்ல கனிவாக இருப்பதும் நல்லது. பணிபுரியும் இடத்துல மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. எதிர்பாராத சில செலவுகளினால சேமிப்புகளும் குறையலாம். வெளியூர் பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் தொடர்பான சிந்தனைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். பழைய கடன்களை தந்து முடிப்பது பற்றிய சிந்தனைகளும் ஏற்படலாம். மேன்மை உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள நீங்க புதிய விஷயங்கள் செய்வதற்காக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கனிவுடன் நடந்து கொள்வதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு செழிப்பான நாள் என்றும் கூறலாங்க. கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். விரைந்து முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இடைவிடாத முயற்சியின் மூலம் இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பணியிடத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டுவதற்கான புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல அன்பை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில உறவு பிணைப்பும் நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உங்களுக்கான ஊக்கத்தொகைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தியானம் மற்றும் யோகா போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்னதான் அக்கறையாக வேலைகள் செய்தாலும் மேலதிகாரிகள் கிட்ட ஏதாவது குறை கண்டுபிடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களை திருப்திப்படுத்துவது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். தொழிலாளர்கள் குறித்த நேரத்துல வேலைகளை செய்து முடித்தும் விடுவாங்க. சில சிரமங்கள்ல இருந்து வெளிப்பட்டும் விடுவீங்க. மனைவியின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரலாங்க. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். தொழில விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் கிட்ட ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். எதிர்பார்த்த உதவிகளும் சாதகமாகவும் கிடைக்கப் பெறுவீங்க. சாலைகளை கவனமாக கடந்து செல்வதும் நல்லது தாங்க. வியாபாரத்துல பாக்கிகளை நயமாக பேசி வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட அனுசரணையாக பேசுவதும் நல்லது. சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல உங்களுடைய யோசனைகளை கூறும் பொழுது நல்லது கெட்டதை ஆராய்ந்து பார்த்து செய்வதும் நல்லது தாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்துவிடவும் வேண்டாம். புதிய விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளையும் குறித்த நேரத்திற்கு முன்பாகவே செய்து முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய மனநிலையை உற்சாகத்துடனும் வைத்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரிகளுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் விஷயத்துல இருக்கிறவங்க நிதானமாக பேசுவதும் நல்லது. யாரிடத்திலும் என்று உங்களுடைய அகந்தையான பேச்சுக்களை பேசிவிடவும் வேண்டாம். சில செலவுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். இன்று உங்களுடைய அழகு மற்றும் இளமைக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. எதிர்மறை சிந்தனைகளினால அவ்வப்பொழுது சோர்வாகவும் உணர்வீங்க. மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. அசதியும் நீங்கும். கால தாமதங்களும் நீங்கும். செய்யும் முயற்சியில மாற்றமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். தனிமை சார்ந்த செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்பும் உண்டாகும். எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் உண்டாகும். வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படுங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புதிய வாய்ப்புகளும் வந்து சேருங்க. உங்களுடைய பணிகளை முடிப்பதற்கு இன்று ஏதுவான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்களுடைய வீட்டுல நடைபெற இருக்கின்ற முக்கியமான விழா பற்றி கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்புகளின் மூலம் உங்களுடைய தரத்தை உயர்த்தியும் கொள்வீங்க. ஏதாவது புதிய முதலீடுகளும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உடல் ஆரோக்கியமும் நன்றாகவும் இருக்கும். இன்று சில விடாப்பிடியான செயல்பாடுகள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. வீட்டுல ஏதாவது சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாங்க. இதற்கான ஆயத்த ஏற்பாடுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்கத்துல எதிர்பார்த்த இட மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. இன்று வாக்கு தரும் பொழுது கவனமாகவும் இருங்க. இதனால உங்களுடைய செல்வாக்கும் உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் யாருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். சுப நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணவரவும் இருக்குங்க. எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பார்த்த பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்கும். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காணாமல் போன முக்கிய ஆவணங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய வேலையில சில முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இது வெற்றியையும் ஏற்படுத்தும். சக ஊழியர்களுடன் உறவு நிலை நல்லபடியாகவும் இருக்கும். ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செலவுகளை மட்டும் கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. பண விஷயத்துல கராராக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. இதற்காக உங்களுடைய செயல்திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அலுவலக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. கல்வி தொடர்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இணையம் சார்ந்த துறைகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். சோர்வு நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் மேம்படவும் காண்பீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வராது என்று நினைத்த கடன் தொகையும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாங்க. ஏற்ற இறக்கத்துடனும் உணர்வீங்க. ஏதாவது ஒரு வேலையில இழுபறிகள் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லதுதாங்க. வேலைகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடிந்துவிடும். இன்று வேலை செய்யும் இடத்துல கவனக்குறைவின் காரணமாக உங்களுடைய செயல்திறன்ல பாதிப்புகளும் ஏற்படலாம். சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். பணியின் பொழுது கவனமாகவும் இருங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணையிடத்துல பேசும் பொழுது சகஜமாக இருப்பதும் நல்லது. இன்று அவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. இதன் மூலம் மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்ளுங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு வயிறு உபுஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று துரத்தி கொண்டு இருந்த தோல்வியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. உங்களை நீங்களே நிரூபித்து காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்கு பரிவர்த்தனைகள்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய இதமான பேச்சுக்கள் எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிப்பதாகவும் இருக்கும். எதிரிகள் கூட உங்களுடைய கருத்துக்களுக்கு ஒத்துழைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்தினருடன் குதூகலமான போக்கும் காணப்படும். எதிலும் இன்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களினால மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய வருகையினால உற்சாகமும் உண்டாகும். உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. முயற்சிகள் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. குடும்பம் மற்றும் பணியிடத்துல சற்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. வேலையில மேலதிகாரிகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் நல்ல ஒரு வெகுமதியை பெற்றுத் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் நேரத்தை செலவும் செய்வீங்க. காதல் உறவுல மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். வியாபாரத்துல புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த இழுபறியான சூழலும் மறையும். தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உணவுத் துறையில இருக்கிறவங்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். வியாபார நிமித்தமான ஆலோசனைகளும் கிடைக்க பெறுவீங்க. வெளிவட்டாரங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வாகனங்களினால ஏற்பட்டு இருந்த பழுதுகளை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் குறையும். பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் மேம்படும். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான உத்வேகத்துடனும் இருப்பீங்க. அதற்கான சிறப்பான செயல்பாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. ஆற்றலுடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்துல பொறுமையுடனும் செயல்படுவீங்க. பொறுமையுடன் இருந்து வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. கொடுக்கப்பட்ட வேலைகளை எல்லாமே திறமையாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில நல்லுறவும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகள் இருந்தாலுமே சமாளிக்கக்கூடிய திறனுடனும் இருப்பீங்க. இன்று சில மகிழ்ச்சியான செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கண்கள்ல ஏற்பட்டு இருந்த பாதிப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மருத்துவ பிரச்சனைகளும் குறையும். சிலருக்கு வேண்டாதவர்களிட்ட இருந்து விலகி இருப்பதை நல்லதுதாங்க. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பழைய பகைமையினால ஏதாவது பிரச்சனைகள் ஒன்று தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
தொழிற்துறைகள்ல ஏற்றமும் உண்டாகும். பங்கு பரிவர்த்தனைகள்ல கணிசமான பலனையும் பெற்றுவிடலாம். தாய் தந்தையருக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வெளியூர் பயணங்களினால சில விரைய செலவுகளும் ஏற்படலாங்க. நண்பர்களிடத்துல இருந்து சில முக்கியமான உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. சிலருக்கு என்று சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்கள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய இலக்குகளை நோக்கி நீங்க முன்னேறவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல தள்ளிப்போன ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகவும் காண்பீங்க. உத்தியோகத்துல அமைதியான போக்கும் காணப்படும். என்று சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. பணியிடத்துல சக ஊழியர்கள் கிட்ட எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. எதிரிகளிடத்துல இருந்து விலகி இருப்பதும் நல்லது. சில எதிர்மறையான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். சில செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் அவசியம்ங்க. மாணவர்கள் படிப்புல சிறப்பாகவும் செயல்படுவாங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். தெய்வீக செயல்பாடுகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். சமூக பணிகள்ல செல்வாக்கும் மேம்படும். தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகள் மனதிற்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய நேர்மைக்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு சம்பந்தமான செயல்பாடுகள்ல தாமதங்களும் ஏற்படலாம். நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் மேம்படும். சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்தியான நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள் முடிவடைவதில் சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். சக பணியாளர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. பணியில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவிலை இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று மற்றவர்களுக்கு வாக்கு தரும் பொழுது கவனமாகவும் இருங்க. தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிடவும் வேண்டாம். தான் சொல்வதுதான் சரி என்ற விவாதங்களையும் எழுப்பவும் வேண்டாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில புதிய முதலீடுகளும் செய்வீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபட்டாலே போதுங்க. வெற்றிகரமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்துல உறவினர்களுடைய வருகையினால செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல சக பணியாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால பிரச்சனை ஏற்படக்கூடும் என்றாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று அடுத்தவர்களை குறை கூறிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். உங்களை நீங்களே மாற்றிக்கொள்வதும் நல்லது. சற்று அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். வியாபாரத்துல சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட இருந்து திருப்தியான கருத்துக்களும் கிடைக்க பெறுவீங்க. இடம் பொருள் அறிந்து பேசுவதும் நல்லது. உங்களுடைய ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். சில வேலைகளை எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. பொறுமையுடன் இருந்து இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவும் செய்வீங்க. இன்று குடும்ப உறவுல முன்னேற்றமும் உண்டாகும். பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. செயல்பாடுகள்ல திருப்திகரமான போக்கும் காணப்படும். சமூக பணிகள்ல இருக்கிறவங்க சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது.
சில எதிர்பாராத செலவுகளின் மூலம் விரயங்களும் ஏற்படலாம். குடும்ப உறவினர்கள் கிட்ட இருந்து அனுசரித்து செல்வதும் நல்லது. திடீர் பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புரிதல்கள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லதுங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாளின் செயல்கள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். விவேகத்துடனும் செயல்படுவீங்க. சமயோஜித புத்தியின் மூலம் செயல்படவும் செய்வீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியின் செயல்திறன் நல்ல வளர்ச்சியை தருவதாகவும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அர்ப்பணிப்புடனும் செயல்படுவீங்க. இந்த அணுகுமுறையின் காரணமாக உறவில மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். கடின உழைப்பின் மூலம் ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகளை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சிலருக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். பிள்ளைகள் கேட்ட பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. இல்லாதவர்களுக்கு பண உதவிகளும் செய்வீங்க. இன்று உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். அலுவலகத்துல உங்களுடைய அந்தஸ்தும் அதிகரிக்கும். ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். சகோதரர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வீண் செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத நன்மைகளும் உண்டாகும். ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். அன்றாட பணிகளையும் ஆர்வத்துடனும் செய்து முடித்தும் விடுவீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய அன்பானவர்கள் கிட்ட இருந்து பரிசு பொருட்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகஸ்தர்கள் வேலையில பிஸியாகவும் இருப்பாங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணி மற்றவர்களினால பாராட்டவும் படும். செலவுகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். வாகனங்கள் தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரலாம். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பள்ளி பருவ நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். சுபகாரிய விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரலாம். தந்தையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய சந்திப்புகளும் நடைபெறும். சகோதரர்கள் கிட்ட ஒற்றுமையும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.